வாங்க இந்த வாரம் ஏஐ உலகத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு வேகமா பார்க்கலாம். இங்க வேகம் தான் எல்லாம். எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி இதுதான். ஏஐ மாடல் யுத்தத்துல ரெண்டு பெரிய தலைகள் மோதிக்கிட்டாங்க. ஆந்த்ரோபிக், ஓபன் ஏஐ ரெண்டு ஏஐ ஜாம்பவான்களும் அவங்களோட புது மாடல்களை அடுத்தடுத்து களமிறக்குனாங்க. ரெண்டுக்கும் நடுவுல வெறும் 30 நிமிஷம் தான் வித்தியாசம். இதுதான் இப்போ இருக்கிற புதுமையோட வேகம். இந்த ரெண்டு மாடல்களுமே ஒரு பெரிய பாய்ச்சல காட்டுச்சு. அதுதான் தொடர்ச்சியான சுய முன்னேற்றம். அதாவது ஏஐ அதுவாவே கத்துக்குது. ஆந்த்ரோபிக்கோட ஏஐ ஏஜென்ட்கள் ஒரு அசாத்தியமான விஷயத்த செஞ்சு காட்டுச்சு. மனுஷங்க செய்ய பல வருஷம் ஆகும். அதுவும் வெறும் $20,000 செலவுல. டெக்னாலஜியோட விலை எவ்வளோ வேகமா குறையுதுன்னு பாருங்க. இவ்வளவு சக்தி இருக்கும்போது சில முக்கியமான சமூக கேள்விகள் எழும்புது. முதல்ல பிரைவசி பத்தி பேசுவோம். ஏஐ மூலமா நம்மளோட பர்சனல் டேட்டா முன்ன விட ரொம்ப ஈஸியா மத்தவங்க கைக்கு போக வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன, பிரைவசின்னு ஒண்ணு இனிமே கிடையாதா? இதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணுமா? ஆனா இதுக்கு ஒரு மாற்று கருத்தும் இருக்கு. டெக்னாலஜியே நம்ம பிரைவசியை பாதுகாக்க புது வழிகளை உருவாக்கும்னு சொல்றாங்க. சரி, பிரைவசி ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஏஏ ஏஜென்ட்கள் ஒரு புது விசித்திரமான பொருளாதாரத்தையே உருவாக்குது. நம்புவீங்களா? கிளன்ச்னு ஒரு ஏஐ கூட்டமைப்பு ஒரு மனுஷனை சிஇஓ வேலைக்கு தேடி இருக்கு. ஏன்னா சட்ட ரீதியா சில விஷயங்களை செய்ய அவங்களுக்கு ஒரு மனித முகம் தேவைப்படுது. பாருங்க ஏஐ எப்படி நம்ம உலகத்துல நுழையுதன். சரி, இந்த டிஜிட்டல் மாயாஜாலம் எல்லாம் நடக்க நிஜ உலகத்துல ஒரு பெரிய கட்டமைப்பு தேவை. ஏஐயோட தேவை காரணமா சிப் மார்க்கெட் மட்டுமே இந்த வருஷம் $1 ட்ரில்லியன் தொட போகுது. பெரிய டெக் கம்பெனிங்க டேட்டா சென்டர்ஸ்க்காக $100 பில்லியன் கொட்ட தயாரா இருக்கிறாங்க. ஒரு பெரிய போட்டியா நடக்குது. இந்த தேவை பூமியோட நிக்கல. இப்போ விண்வெளியில டேட்டா சென்டர் அமைக்கிறத பத்தி யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி கிரகங்களுக்கு இடையிலான கட்டமைப்புகளை உருவாக்க ஹியூமனாய்டு ரோபோக்கள் தான் கீழகம்னு பார்க்கப்படுது. அப்போ இது வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் இல்ல. இந்த ஏஐ நம்ம டிஜிட்டல் உலகத்தை மாத்துறதோட நம்ம நிஜ உலகத்தையும் மாத்தி எழுத போகுது.